என்ன நர்ஸ் மேடம் காலையிலேயே மூட் அவுட்டா? ஏய் இந்தாங்க சூடா ஒரு கப் காஃபி குடிங்க, எல்லாம் சரியா போயிடும். அம்மா மேல இருக்கிற கோவத்தை காஃபில காட்டுறீங்களோ? சும்மா எப்ப பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு புலம்பிட்டே இருந்தா எரிச்சல் வராது? ஒரு பெத்த அம்மா தன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பா? அவங்க மட்டும் நினைச்சா போதுமா? நானும் நினைக்கணும்ல. அது தாண்டி அவங்களும் சொல்றாங்க. மகளே உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, கொஞ்சமாவது அத பத்தி நினைன்னு நீ நினைக்க வேண்டியதானே? இல்ல கல்யாணத்தை பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்றதை விட்டுட்டு என்ன ஏண்டி முறைக்கிற? நீங்க மட்டும் குடிகாரன் படிக்காதவன் யாரு எப்படி இருந்தாலும் உங்க மனசுக்கு பிடிச்சவனோட வாழணும். ஆனா நாங்க அம்மா எவன சொன்னாலும் கட்டிக்கிட்டு விதியேன்னு வாழணுமா? அடிப்பாவி, அப்போ உன் மனசுலயே யாரோ இருக்காங்க, என்கிட்ட சொல்லவே இல்ல பாத்தியா? ஏய் திருடி, யாரடி அந்த லக்கி ஃபெலோ? விட்ரி, அப்படிலாம் யாரும் இல்ல. ஏய் ஓகே ஓகே, இது ஓ லைஃப் மேட்டர், இதெல்லாம் அவசரமா பேசக்கூடாது. எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு ஸ்கூல்ல ஆண்டு விழா வேற. இல்லனா லீவே போட்டு டீடைலா பேசிருக்கலாம். எனிவே இன்னைக்கு நைட் வந்து இத பத்தி டீடைலா விடிய விடிய பேசலாம், ஓகேவா? லூஸ். இத பாரு, இனிமே இது உன் பிரச்சனை இல்ல, நம்ம பிரச்சனை, ஓகேவா? அம்மாவை பத்தி கவலைப்படாத, அவங்கள நான் பாத்துக்கிறேன். ஓகே, டேக் கேர். அனைவருக்கும் வணக்கம். நமது பள்ளிக்கூடம் சீரமைக்கப்பட்டு இன்று இப்படி ஒரு சிறப்பான விழா நடைபெறுவதற்கு நம்ம எல்லாரையும் விட முக்கியமான காரணம் விருதகிரி தான். இந்த நல்ல செயலுக்கு காரணமா இருந்த விருதகிரியத்தான் நம்ம முதல்ல பாராட்டணும். விருதகிரி மேடைக்கு வாப்பா. அடுத்து பெரியவங்களுக்கான விளையாட்டு போட்டி. பொதுவா நம்ம ஆண்கள் ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்லுவாங்க, நான் என் பொண்டாட்டிய காலத்துக்கும் தோள்ல சமைப்பேன், தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவேன்னு. ஆனா உண்மையிலேயே ஒரு ஆண் தன் மனைவியை தூக்கக்கூடிய உடல் பலத்தோடையும் ஆரோக்கியத்தோடையும் இருக்காரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த போட்டி. நாமளே நிரூபிக்கிறதுக்கு எனக்கு பொண்டாட்டி இல்லையா? உங்க பொண்டாட்டிய தோள்ல தூக்கிட்டு யார் முதல்ல போறீங்களோ அவங்க தான் இந்த ஊர்லயே பலசாலியான ஆண்மகன்னு பரிசளிக்கப்படும். உடம்புல தெம்பு இருக்கிற எனக்கு தூக்க பொண்டாட்டி இல்ல, பொண்டாட்டி இருக்கிற உனக்கு தூக்க உடம்புல தெம்பு இல்ல. ஓ முன்னாடி தான் இன்னொருத்தர் இருக்கான்ல, நீ என்ன குழந்தைனாரே என்ன தூக்கலனா நான் உங்களை தூக்கட்டுமா? நாமளே நிரூபிக்கிறதுக்கு குழந்தைக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன். என்ன குழந்தைனாரே நீங்க, உங்களுக்கு இல்லாத உரிமையா? நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன், உங்க அண்ணன் சமைச்சா தூக்குங்க. அண்ணே பட்டா போட்டாச்சு, உங்க சிட்டாப்புக்குள்ள நீங்களே என்ட்ரி போடுங்க, நான் வேற இடம் பாக்குறேன். ஆட்ட தூக்குறீங்க, மாட்ட தூக்குறீங்க, ஏன் மரம் மட்ட சைக்கிள் ஸ்கூட்டின்னு எதையும் தூக்குறீங்க? ஒரு பொம்பளை தூக்கக்கூடிய தெம்பும் தைரியமும் உங்கள ஒரு ஆம்பளைக்கு கூட இல்லையா? இதான் மாப்பிள்ள தூக்கிட்டாருல. இதான் ஆம்பளை மாப்பிள்ள. சூப்பர், பாத்தீங்களா என் மாப்பிள்ளைய? பொண்டாட்டிய புருஷன் தூக்குண்டா டீச்சர் அம்மா போட்டியே வச்சாங்க. போட்டி வச்ச டீச்சர் அம்மாவையே நம்ம கிரியண்ணன் தூக்கிட்டு போறத பாரு. யார் கண்டது? நம்ம கிரியண்ணனுக்கு இந்த டீச்சர் தான் பொண்டாட்டியா வரணும்னு அந்த கடவுள் எழுதி வச்சிருக்கிறாரோ என்னமோ. என்ன டீச்சர் பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கீங்க போல? இப்பதான் நம்ம பயலுக்கு போன் பண்ணானுங்க பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு. நீங்க வேணா வாங்க, நானும் விருத்தாச்சலம் தான் போறேன், கார்ல டிராப் பண்ணிடுறேன். இல்ல பரவாயில்ல. அட கூச்சப்படாதீங்க டீச்சர், நம்ம கார் தான் இது. வர மாட்டீங்களா? ஆமா ஸ்கூல்ல போட்டிலாம் வச்சு அசத்துருக்கீங்க போல. தெரிஞ்சிருந்தா நானும் போட்டியில கலந்துகிட்டு ஆம்பளன்னு ப்ரூவ் பண்ணிருப்பேன். இல்ல அது வந்து நான் சின்ன வயசுலயே இந்த மாதிரி தூக்குற போட்டிகள்லாம் நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கேன். எல்லாம் எவ்வளவு பேரு தூக்குன்னு போட்டி போட்டான். டீச்சரு மாமனை தள்ளி விட்டு மாப்பிள்ளை மடக்குறியா? அவன் சைக்கிள்ல போய் உன் சாந்தி முகத்தை என் கூட தான்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்க.
என்ன மேடம், இங்க ஒருத்தி குத்து கல்லாட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கேன், அங்க என்ன ரொமான்ஸா? தெரியுதுல, நீங்க உங்க ரொமான்ஸ் எழுதுங்க. ஆமா, நைட்டு விடிய விடிய பேசலான்னு காலையில சொன்னீங்க, இப்போ என்னாச்சு? நான் தினமும் நடக்கிற எல்லா மேட்டரையும் ஒண்ணு விடாம உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீ திருடிடி, எல்லாத்தையும் மொத்தமா மூடி மறைச்சிட்ட பத்தியா? சரி சரி, உன் காதல் கதைய அந்த டைரியில மொத்தமா எழுதி வை. நான் ஒரு நாள் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தவங்க டைரிய படிக்கிறது தப்பு நாயே. அது எங்களுக்கும் தெரியும், உங்களத நாங்க படிச்சா தப்பு இல்ல. அது சரி, உன் கதை என்ன ஒன் சைடாவே போகுது? இன்னைக்கு சைக்கிள்ல வரும்போது அந்த குடிகாரன் கிட்ட உன் காதல சொல்லிருக்க வேண்டியதானே? சொல்லிருப்பேன், ஆனா நான் அவரை லவ் பண்றதுல உனக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையே. ஆமாண்டி, நான் மாமா பொண்ணு, அவன் என் அத்தை பையன். நான் கட்டிக்க போறவன நீ காதலிக்கிறேன்ட்டு எனக்கு ஒரே வருத்தம். உன் டைரிய படிக்கிறேன்னு சொன்னதுக்கே பல்ல உடைச்சிடுவேன்னு சொல்லிட்ட. இதுல அப்படி வேற ஏதாவது இருந்துட்டா எனக்கு ஒன்னே போட்டுருவப்பா. பின்ன ஃப்ரெண்டுங்கிறதுக்காக கட்டிக்கிற மாமனை விட்டு கொடுக்க முடியுமா? அது என் லைஃப் பிரச்சனை இல்ல. ஏய் வேணாண்டி, இதுக்கு மேல நீ ஏதாவது பேசணும்னு வையேன், நான் டென்ஷன் ஆயிருவேன். பின்ன என்னடி லூசு, நீ ஓ லவ் சொல்றதுக்கு நான் எதுக்கடி வருத்தப்படணும்? இல்ல, நீ எப்ப பார்த்தாலும் அவரை குடிகாரன்னு திட்டிட்டே இருக்கியா, அதான். அதுக்கு இல்ல, உன் ஃப்ரெண்டு ஒரு குடிகாரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டானே நீ வருத்தப்பட்டினா? அது ஓன் தலையெழுத்து. உனக்கு ஒரு குடிகாரன் தானே விதி இருந்தா அதை என்னாலயா மாத்த முடியும்? சரி சரி, சீக்கிரம் லவ் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்க, இல்லனா அந்த குடிகாரன் கூட வேற யார்கிட்டயாவது கமிட் ஆயிர போறான். என்னடி வெறுப்பேத்திரியா? அடி குடிகாரி, குடிகாரியா? ஆமா, குடிகாரன் பொண்டாட்டி குடிகாரி தானே. இப்போ ஏய், என் வீட்டுக்கார் பேரு கருணாகரன், என் பேரு வசந்தி, மூத்தவன் பேரு ஞானேஷ், அடுத்த பொண்ணு சுஜி, கடைசி பையன் விக்னேஷ், எங்க மாமியார் பேரு ராசம்மா. ஏன் டீச்சர், எங்ககிட்ட தான் ஏற்கனவே கார்டு இருக்கே, அப்புறம் எதுக்கு எழுதுறீங்க? கார்டு இல்லாதவங்களுக்கு புதுசா கார்டு கொடுக்கறதுக்கும் போலி கார்டு கண்டுபிடிக்கிறதுக்கும் தான் இந்த புது கணக்கு எடுக்கிறோம். அப்படிங்களா? அந்த வீட்ல யாரும் இல்ல டீச்சர். ஒரு கிழவி இருந்துச்சு, அதுவும் செத்துருச்சு. ஒரு குடிகார பையன் மட்டும்தான் இருக்கிறான். அவனுக்கு குடும்பமெல்லாம் ஒண்ணு இல்ல. வாங்க டீச்சர். டேய், எவன்டா சொன்னது குடும்பம் இல்லைன்னு? இந்த வீட்ல 2 பேர் இருக்கோம். ஒண்ணுனா இன்னொன்னு என் பொண்டாட்டி. அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கா, வந்துருவா. எழுதுமா. டீச்சர், 8 வயசுல ஓடி போன அவன் மாமன் பொண்ணத்தான் அவன் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போதைக்கு எழுதிக்கங்க, இல்லைன்னா அடிச்சால் அடிச்சு போடுவான் வந்து. வணக்கங்க ஐயா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. எல்லா லிஸ்டும் எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சுங்கய்யா. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? இல்லைங்கய்யா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஐயா, அந்த கிரி பையன் தாயா 8 வயசுல ஊற விட்டு போன அவன் மாமன் பொண்ண பொண்டாட்டின்னு சொல்லி எழுத சொல்லி மிரட்டினாருங்கய்யா. அப்படியா? அவனே உயிரோட இருக்க போறது இல்ல, இதுல அவன் மாமன் பொண்ணு வரியா? வந்தாலும் அவனுக்கு சங்குதான். டீச்சர், அந்த பாரத்தை கிழிச்சு குப்பை தொட்டில போடுங்க. இருக்கிறவங்க பேரை எடுக்கிறதும் தப்பு, இல்லாதவங்க பேரை சேர்க்கறதும் தப்பு. அந்த பொண்ணு பேரை மட்டும் எடுத்துருங்க. அப்போ என் பேரை சேர்த்து எழுதுங்க. என்னம்மா சொல்ற? நான் இப்ப மேஜர்ப்பா, நான் ஓட்டு போடலாம்ல, அதனாலதான் சேர்த்து எழுத சொன்னேன். இது எலெக்ஷன் லிஸ்ட் இல்லம்மா, அது அந்த ரேஷன் கார்டுக்கு கணக்கு எடுக்கிறாங்க. தெரிஞ்சுதானே சொன்னேன். என்னம்மா? சாரிப்பா, நான் தான் மாத்தி நினைச்சிட்டேன். சரிங்கய்யா, நான் கிளம்புறேங்கய்யா. சரிம்மா. டீச்சர், கோவில் திருவிழாவுக்கு எத்தனை நாள் லீவ் விட்டுருக்கீங்க? திருவிழாக்கு முன்னாடி ஒரு நாள், திருவிழாக்கு அப்புறம் ஒரு நாள், மொத்தம் 3 நாள் லீவ் விட்டுருக்கீங்கய்யா. ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டு திருவிழாவுக்கு வராம இருந்துடாதீங்க. நீங்களாம் நம்ம வீட்டு விருந்தாளிங்க. அப்பா அம்மா சிநேகிதக்காரங்க எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துடணும். சரிங்கய்யா, நான் கிளம்புறேங்கய்யா. டீச்சர், ஓகேன்னு சொல்லிட்டு வராம இருந்துடாதீங்க, கண்டிப்பா வரணும். ஓகே. இன்னைக்கு என்ன விசேஷம்? கோயிலுக்கு வந்தே தேரணும்னு எழுதிட்டு வந்த? விசேஷமா இருந்தா கோயிலுக்கு வரணுமா? சரி சரி, விஷயத்த சொல்லு. ஒண்ணு இல்லையே. நானே உன் லவ்வுக்கு சப்போர்ட்டா ஃபீல் பண்ணும்போது நீ ஏன் நேத்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து எதையோ என்கிட்ட மறைக்கிற? நான் ஒர்க் பண்ற ஊர்ல நாளைக்கு திருவிழா. சரி, திருவிழா அன்னைக்குமா அவர்கிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்லலான்னு. கோவில் திருவிழா அன்னைக்கு காதல சொல்றது நல்ல விஷயம் தானே, இதுக்கு ஏன் ஃபீல் பண்ற? திருவிழாவுக்கு போ, சாமிய கும்பிடு, சாமி மேல பாரத்தை போட்டுட்டு தைரியமா உன் லவ் சொல்லிடு. நாளைக்கு நீயும் திருவிழாக்கு கண்டிப்பா வரணும்டி. திருவிழாக்காக வரேனோ இல்லையோ, உன் ஆளை பார்க்க கண்டிப்பா நான் வருவேன். நான் யார லவ் பண்றதா சொன்னேனோ அவர்தான் என்னோட மாமா. இதுதான் என் சொந்த ஊரு. அதனாலதான் நான் இந்த ஊருக்கு வேலைக்கு வந்தேன்.
அப்போ நீ யாருங்கிற உண்மையும் உன் மாமன் கிட்ட சொல்றதை விட்டுட்டு எதுக்கு இந்த தேவையில்லாத காதல் முயற்சி எல்லாம்? என் மனசுல என் குட்டி மாமா இருக்கிற மாதிரி என் மாமா மனசுலயும் இன்னும் அந்த 8 வயசு பாப்பா இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தாண்டி. என் மாமா என்ன பொண்டாட்டியா நினைச்சுதான் இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு அன்னைக்கு ரேஷன் கார்டுக்கு கணக்கெடுக்க போகும்போதுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த திருவிழால என் மாமனை விட்டு நான் பிரிஞ்சனோ இன்னைக்கு அதே திருவிழால என் மாமா கூட நான் சேர போறேன். நான் உங்களை சேர விட்டுருவனாடி. இவன் உனக்கு பொண்டாட்டினா இவனுக்கு சாந்தி முகத்தை ஏன் கூட தாண்டா. இவன் கைய பிடிச்சதுக்கு தாண்டா என் கைய வெட்டேன். இப்போ கண்ணு முன்னாடியே இவளை தூக்கிட்டு போய் கற்பழிக்க போறேன். உன்னால அவனத புடிக்கடா. டேய் வேல இப்ப வந்து சொல்றேன், என் பாப்பாவை தொட்ட கைய வெட்டாம விட மாட்டேன்டா. என்ன கையா பாப்பா? என் குட்டி மாமா அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.